தேவனுடைய வார்த்தைக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்கம் டிவியிலே பிரேக்ஃபாஸ்ட் வித் ஜீசஸ், இயேசுவோடு கூட காலை உணவிலே இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய சர்வ வல்லமையுள்ள ஜீவ வசனங்களை ஜீவ தண்ணீராக நம்முடைய ஆத்துமாவிற்கு தருகின்றார். இதனால் நம்முடைய ஆத்துமாவானது கழுவப்படவும் சுத்திகரிக்கப்படவும் உயிர்ப்பிக்கப்படவும் தேவன் நம்முடைய ஆத்துமாவிற்கு கொடுத்திருக்கிறதான அருமையான வேலையை பணியை செய்யவும் உதவுகிறது. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக ஜீவ தண்ணீர் மறைந்திருக்கிறது, ஒளிந்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நம்முடைய ஆத்துமாவிலே கொண்டு போய் மனப்பலகைகளிலே அவைகளை எழுத நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தேன் என்கிற பயிற்சியையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஒவ்வொரு நாளையும் தேவனுக்கு பரிசுத்தமாக உத்தமமாக நாம் செலவு பண்ண முடியும். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் ஒளிந்திருக்கிறதான ஜீவ தண்ணீரை நம்முடைய ஆத்துமாவிலே வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய ஆத்துமாவிலே, மனதிலே, இருதயத்திலே கொண்டு போய் அங்கே அதற்குள் மறைந்திருக்கிறதான ஜீவ தண்ணீரை கன்வெர்ட் பண்ண வேண்டும், மாற்ற வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். ஏதான் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20, 21, 22, 23 வசனங்கள் கூறுகின்றன. தேவனுடைய வார்த்தையை கண்கள் வழியாய், காதுகள் வழியாய், வாய் வழியாய் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக, மனதிற்குள்ளாக, ஆத்துமாவிற்குள்ளாக கொண்டு போக முறையான பயிற்சியை நாம் எடுக்க வேண்டும். இப்படிப்பட்டதான ஒரு பயிற்சி உலகத்திலே இல்லை என்றே சொல்லலாம். சண்டே ஸ்கூல் என்ற அமைப்பின் மூலமாக சில முக்கியமான வசனங்களை மனப்பாடம் செய்வதை நான் பயிற்சியாக கருதவில்லை.
அல்லது ஒரு பைபிள் ஸ்கூல், பைபிள் காலேஜ், செமினரியிலே போய் அந்தந்த டினாமினேஷன் சபை பிரிவுக்கு ஏற்ற மாதிரி சில சப்ஜெக்டுகளை, போதனைகளை படித்துவிட்டு பிடி, பிடிஹெச் போன்றதான காரியங்களை வாங்கிக் கொண்டு அந்தந்த சபைகளிலே ஆர்டினேஷனையும் பெற்று இணைவதை நான் பயிற்சியாக கருதவில்லை. நாம் படிப்பது என்பது வேறு. ஆனால் படித்த காரியங்களை அனுபவத்திலே கொண்டு வருவது என்பது வேறு. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வேதாமத்தை, பைபிளை படிக்கின்றார், இல்லை என்று சொல்லிவிட இயலாது. ஆனால் அவைகளை ஏன் அனுபவத்திலே நம்மால் கொண்டு வர முடியவில்லை என்றால் அதற்கு ஆழமான காரணம் இருக்கிறது. எத்தனையோ செய்திகளை நாம் மீடியா மூலமாக, யூடியூப் மூலமாக, டிவி மூலமாக நான் கேட்கின்றோம், படிக்கின்றோம். ஆனால் அவைகளின்படி ஏன் நம்மால் செய்ய முடிவதில்லை, செயல்படுத்த முடியவில்லை என்றால் அந்த தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே, மனதிலே, ஆத்துமாவிலே கொண்டு போய் அதற்குள் மறைந்திருக்கிறதான ஜீவ தண்ணீரை வெளிப்படுத்தி அந்த ஜீவ தண்ணீரின் மூலமாக புதிய ஜீவன், புதிய பலன், புதிய கிருபைகளை நாம் பெற்றால் மாத்திரமே நாம் கேட்கின்ற, படிக்கின்ற வசனங்களின்படி நம்மால் நடக்க முடியும். கிறிஸ்தவ நண்பர்களுக்கு இந்த பயிற்சியின் ரகசியம் விளங்குகிறதோ விளங்கவில்லையோ, ஆனால் சாத்தானுக்கு இது அறிந்திருக்கிறபடியினாலே தந்திரமாக சாத்தான் என்ன பண்ணுகிறான், கடமைக்காக, கட்டாயத்திற்காக, கிறிஸ்தவன் என்ற சம்பிரதாயத்துக்காக வேதாமத்திலே ஒரு அதிகாரத்தையோ ஒரு சில அதிகாரங்களையோ அனுதினமும் வாசித்து விட்டால் நம்முடைய கடமை முடிந்து விடுது என்று ஏமாற்றுகின்றார். ஆத்துமாவிலே வைத்து அந்த வசனங்களை, சத்தியங்களை தியானம் பண்ண அவன் விடுவதில்லை. அவசரம், நேரம் இல்லை, நான் பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்லியே கிறிஸ்தவ மக்கள் காலம் தாழ்த்துகிறார்கள். ஆகவே இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆத்துமாவிலே, மனதிலே, இருதயத்திலே வந்து போகிறதான இரத்தத்தை சுத்தம் பண்ணத்தக்கதாக, புதுப்பிக்கத்தக்கதாக, உயிர்ப்பிக்கத்தக்கதாக, அந்த இரத்தத்திலே தேவனுடைய கிருபையை கலக்க வைக்க பண்ணுவதற்காக ஆத்துமாவிலை தியானம் பண்ணுகிற பயிற்சியை நாம் எடுத்து அதன் மூலமாக ஆத்துமாவின் சுவர்களிலே, மனதின் பலகைகளிலே புத்தியை சேமித்து வைக்க வேண்டும். இதற்கு மிக முக்கியமான அடிப்படை தேவை என்றால் நேரம்தான், காலம்தான். உலக பிரகாரமான அறிவு இதற்கு தேவையில்லை, அனுபவங்கள் இதற்கு தேவையில்லை.
பணமும் பொருளும் தேவையில்லை. தந்திரமான கள்ள போதனைகளும் கள்ள தீர்க்க தரிசனங்களும் கள்ள அடையாளங்களும் தேவை. நேரம்தான், காலம்தான் முதலாவது தேவை. நாம் ஒவ்வொருவருமே தேவனுக்கு உரிய நேரத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். தேவனுடைய நேரத்தை திருடக்கூடாது. இந்த உலகம் தேவனுடைய நேரத்தை நம்மிடத்திலிருந்து திருடவிடக்கூடாது. சத்துருவானவன் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடவிடக்கூடாது. சங்கீதம் 90 மோசேயின் ஜெபத்தை கவனிப்போமானால் 12வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, ஐம் சாரி, ஞாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கத்தக்கதாக, கீழ்ப்படியத்தக்கதாக திருக்குள்ள இந்த இருதயத்தை தேவனுடைய வார்த்தையை கொண்டு மாற்றி ஞான இருதயம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். மோசே சொல்லுகிறார், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தர். நாட்களை எண்ணுகின்ற அறிவு, இது நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 3 முறை அந்தே, சந்தே, மத்தியான வேலை, அதிகபட்சம் 7 தடவை சங்கீதம் 55:17 சங்கீதம் 119 164 நாம் கவனிக்க வேண்டும். நேரமில்லை என்று சொல்லக்கூடாது. கட்டாயம் நீங்கள் தசமவாம் காணிக்கைகளை கொடுக்க வேண்டும் என்று தவறல்ல. போதிக்கிறதான சபைகள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நேரத்திலும் நீங்கள் தேவனுக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று ஏன் போதிப்பதில்லை, கட்டாயப்படுத்துவது இல்லை? ஒரு நாளைக்கு ஒரு சங்கீதம் வாசித்தால் போதுமா? 2-3 நிமிடங்கள். ஒரு நாளைக்கு பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே என்ற 1 நிமிட ஜெபத்தை பண்ணினால் போதுமா? இல்லை, சனிக்கிழமை இரவிலும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் அவசரமா உட்கார்ந்து சில புத்தகங்கள், டிக்ஷனரி, கன்கார்டன்ஸ்களை பரட்டி ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான செய்தியை ஆயத்தம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே கொடுத்து விட்டால் மாத்திரம் போதுமா? இவைகள் ஒருபோதும் நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக, பிரியமானவர்களாக மாற்ற முடியாது. இதை நீங்கள் ஒவ்வொருவரும் மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாளிலே நாம்
தேவனுடைய சமூகத்திலே நிற்கும் பொழுது நீ எவ்வளவு சம்பாதித்தாய், நீ எவ்வளவு என்ன விதமான பெரிய வேலைகளை செய்தாய், எத்தனை வீடுகளை கட்டினாய் என்பதையெல்லாம் தேவன் கணக்கு கேட்கப் போவதில்லை. உனக்கு இத்தனை வருடங்கள் கொடுத்தனே, 70 வருடங்கள், பலத்தின் மிகுதியால் 80 வருடங்கள், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறபடியினாலே 90-100 வருடங்கள் உனக்கு கொடுத்தேனே. இந்த நாட்களிலே ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் எனக்கு கொடுத்தேனே. நீ சம்பாதிப்பதற்கு தேவையான பலத்தையும் நான் உனக்கு தந்தேனே. ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளவு நேரம் நீ கொடுத்தாய்? ஒரு நாளைக்கு 3 முறை மினிமம் சாப்பிடுகின்றோமே. ஆவிக்குரிய உள்ளான புதிய மனிதனுக்கு ஒரு 3 முறையாவது ஆவிக்குரிய உணவாகிய ஜீவ அப்பத்தையும் ஆவிக்குரிய பானமாகிய ஜீவ தண்ணீரையும் ஆவிக்குரிய கனியாகிய ஜீவ விருட்ச கனியையும் நான் சாப்பிடுகின்றேனா? சாப்பிடுவதற்குரிய நேரத்தை நான் ஒதுக்குகிறேனா? யோசித்துப்பார். நேரமில்லை நேரமில்லை என்று சொல்லுகிறோமே, சாப்பிட நமக்கு நேரம் இருக்கிறதல்லவா? வேலைகளுக்கு செல்லுகிறதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதல்லவா? குடும்பத்தை விசாரிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதல்லவா? ஷாப்பிங் போவதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதல்லவா? எந்த நேரமும் மொபைல் போனை பார்த்து கொண்டிருப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதல்லவா? மணிக்கணக்கிலே தூங்குவதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதல்லவா? ஆனால் தேவனுக்காக, தேவனோடு கூட செலவு பண்ணுவதற்காக, தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்காக, தேவனோடு கூட சம்பாசிப்பதற்காக, தேவன் பேசுவதை கேட்பதற்காக, தேவனை தொட, சந்திக்க, பார்க்க, தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் பார்க்க நமக்கு நேரமில்லை என்று சொல்லுவோமானால், இக்கட்டான இந்த காலகட்டங்கள் 2020, 21, 22 இக்கட்டான இந்த 3 வருட காலகட்டங்களிலே எத்தனையோ மரண வியாதிகள், மரண பயங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், வியாதிகள், வேலையில்லாத பிரச்சனை, பண பிரச்சனை, வாடகை கொடுக்க முடியாத பிரச்சனை, குடும்பத்திற்கு தேவையான பலசரக்கு குரோசரி வாங்க முடியாத ஒரு பிரச்சனை, இஎம்ஐ கட்ட முடியாத பிரச்சனை, வட்டி கட்ட முடியாத ஒரு பிரச்சனை, வண்டிகளுக்கு டியூ கட்ட முடியாத பிரச்சனை. இப்படிப்பட்ட பிரச்சனைகளின் மத்தியிலே தேவன் நமக்கு எப்படி உதவி செய்வார்? ஆகவே நேரத்தை குறித்து ஒரு மிக முக்கியமான முடிவுக்கு வாருங்கள். அதை யோசித்து
ஒரு நாளைக்கு ஒரு சங்கீதம், ஒரு ஜெபம், 10 நிமிடங்கள் ஒருவர் செலவு பண்ணுவார் என்றால் ஒரு மாதத்திற்கு 30 × 10 300 நிமிடங்கள் செலவு பண்ணுகிறார். அப்படியானால் ஒரு மாதத்திற்கு 5 மணி நேரம் அவர் செலவு பண்ணுகிறார். அதை 12ஆக பெருக்கும் பொழுது 12 5ஆலே பெருக்கும் போது 60 மணி நேரங்கள் ஒரு வருடத்திற்கு செலவு பண்ணுகிறார். இதுல எத்தனையோ நாட்கள் விடுபட்டு போய்விடுகின்றன. இடைவிடாமல் இப்படி பண்ணினால் கூட ஒரு வருடத்திற்கு 60 மணி நேரம். இந்த 60 மணி நேரம் என்பது நல்ல யோசித்துப்பார். எத்தனை நாட்கள்? ஒரு 3 நாட்களாக எடுத்துக்கொள்வோமா? அப்ப ஒரு வருடத்திற்கு நான் பிதாவாகிய தேவனோடு, குமாரனாகிய இயேசுவோடு கூட, பரிசுத்த ஆவியானவர தேவனோடு கூட, அவருடைய வார்த்தைகளோடு கூட நான் 3 நாட்கள் மாத்திரம்தான் செலவு பண்ணுகிறேன். கிட்டத்தட்ட 362 நாட்கள் உலகத்துக்காக, உலக காரியங்களுக்காக நான் செலவு பண்ணும் பொழுது எப்படி நான் புதிய எருசலேமிலே இயேசுவோடு கூட நித்தியமாக செலவு பண்ணுவேன், இருப்பேன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும்? யோசித்துப்பார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்திலே 8 மணி நேரம் தூங்குகிறீர்கள். ஓகே. மீதி 16 மணி நேரத்திலே 8 மணி நேரம் வேலை, போக்குவரத்தெல்லாம் சேர்ந்து 12 மணி நேரம் வைத்துக் கொள்வோமே. மீதி 4 மணி நேரமும் சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறோமா? ஒரு நாளைக்கு குறைந்தது 1 மணி நேரமாவது தேவனுடைய வார்த்தைகளை ஆத்துமாவிலே நாம் கொண்டு போக முயற்சி பண்ணக்கூடாதா? பயிற்சி எடுக்கக்கூடாதா? இதிலே நம்ம எல்லாருக்கும் மனம் திரும்புதல் தேவை. அன்பான தேவ பிள்ளைகளே, மற்றொரு யூனிவர்சிட்டியிலே படித்த ஒவ்வொருவரும், படிக்கின்றதான ஒவ்வொருவரும், வேர்டிலே நம்மிடத்திலே படித்த பாஸ்டர்கள், படித்துக் கொண்டிருக்கிற பாஸ்டர்கள் இதை சீரியஸாக எடுத்து முதலாவது இந்த வருடத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை முன்குறித்து திட்டமிட்டு அந்த நேரத்தை தெய்வத்தை அறிய, தேவனுடைய வார்த்தையை அறிய, தேவ சித்தத்தை அறிய உங்களை ஒப்புக் கொடுக்க ஆரம்பியுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட், நேரம் சம்பந்தப்பட்ட ஒரு விசேஷித்த பயிற்சியை இந்த வருடத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கின்றோம். ஜனவரி 14ஆம் தேதி வியாழக்கிழமை சென்னை, அதை சுற்றியுள்ள பட்டணங்களைச் சேர்ந்த மக்களுக்காக எக்மோரிலே மியூசியத்திற்கு எதிர்த்தாப்போல் இருக்கிற எக்ஸாவிலே காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் இந்த விசேஷித்த பயிற்சியை நாங்கள் கொடுக்கின்றோம். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும், உங்களுடைய நண்பர்களும், உங்களுடைய உற்றார் உறவினர்களும், உங்களுடைய சபை மக்களும் கட்டாயம் என்னை சந்தியுங்கள். தேவன் தாமே
நாட்களை என்னும் அறிவை நமக்கு தந்து ஞான இருதயம் உள்ளவர்களாக வாழ அனுக்கிரகம் பண்ணுவாராக. செபிப்போமா. அன்புள்ள பிதாவே, நித்தியமான தெய்வமே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய ஜீவனுள்ள நல்ல தகப்பன், உம்முடைய மகிமையான நாமங்களை துதிக்கின்றோம். நீர் எங்களுக்கு செய்து வருகிற நன்மைகள், கொடுத்து வருகிற ஆசீர்வாதங்கள், வழிநடத்துதல், பாதுகாப்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். உடைய பரலோக ராஜ்யம், உடைய ஆளுகை, அதிகார வல்லமை என்பதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய புஸ்தக சொல்களிலே எழுதியிருக்கிறதன்படி எங்களுக்காக நீர் அனுப்பி கொடுத்த உடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவுக்காக அவர் வந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் என பெற்று உயிர்த்தெழுந்து இன்னும் எங்களுக்காக பிரதான ஆசாரியராக பரிந்து பேசிக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் அனுதினமும் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் உம்மை தேட, உம்முடைய வார்த்தையை தேட, உம்முடைய வார்த்தையிலே உம்மை பார்க்க, உம்மோடு கூட ஐக்கியப்பட, அதன் நிமித்தம் நீர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபை, தயவு, பலனை கொண்டு ஒவ்வொரு நாளையும் பிரியமாக நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்வீரா. துதிகன மகிமையெல்லாம் உடைய வார்த்தைக்கு, வார்த்தையாகிய இயேசுவின் நாமத்தில், வார்த்தையான ஆவியானவருடைய ஒத்தாசை செபிக்கிறோம். வார்த்தையாகிய நல்ல பிதாவே.
உலகில் முதன்முறையாக சத்திய மார்க்க வேதம் 4 மொழிகளில் 3 பகுதியாக தமிழ், ஆங்கிலம், எபிரேயம் மற்றும் கிரேக்கம். முதல் பகுதி ஆதியாகமம் முதல் 2 ராஜாக்கள் வரை, 2ஆம் பகுதி 1 நாளாகமம் முதல் மல்கியா வரை, 3ஆம் பகுதி மத்தேயு முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் மற்றும் சங்கீதமும் நீதிமொழிகளும். பழைய ஏற்பாடு தமிழ், ஆங்கிலம் மற்றும் எபிரேயம். புதிய ஏற்பாடு தமிழ், ஆங்கிலம் மற்றும் கிரேக்கம். ஒவ்வொரு அதிகாரத்தையும் தேடி ஆராய்ந்து தியானித்து 21 விதமான ரகசியங்கள் ஒவ்வொரு அதிகாரத்தின் முடிவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் உரிய மைய வார்த்தை, மைய வசனம், மைய செய்தியின் ரகசியங்கள். ஒவ்வொரு அதிகாரத்திலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் வருகிறார்கள் என்கிற ரகசியங்கள், மனுஷனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குறித்த ரகசியங்கள், வலுசர்பம், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசிகள் பற்றிய ரகசியங்கள், குற்றமாகிய பாவம், மீறுதல், அக்கிரமங்களை குறித்த ரகசியங்கள், உலக ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதங்களின் ரகசியங்கள், இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கொடுக்கப்பட்டிருக்கும் நிபந்தனைகள் என்னென்ன என்பதை குறித்த ரகசியங்கள். ஒவ்வொரு அதிகாரத்தையும் தியானித்து செய்ய வேண்டிய ஜெபம். 1189 அதிகாரத்திலும் உள்ள ஒவ்வொரு வசனத்திற்கும் உரிய ஒத்து வசனங்கள் அடங்கியதுதான் சத்திய மார்க்க வேதம். பால்மோனி என்று செல்லமாக சக வேத பண்டிதர்களால் அழைக்கப்படுகின்றவர். இவருக்கு சத்திய தேவனால் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளே சத்திய மார்க்க வேதம். 18வது வயதிலே ரட்சிப்புக்காக அழைக்கப்பட்டவர், நீதிமானாக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். 40 வருடங்களுக்கு மேலாக 120 நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு தேவ கிருபையினாலே சத்தியத்தை போதித்து வருகின்றவர். உலகத்தில் சிறந்தவைகளிலே மிகச் சிறந்தது சத்திய வேதம்தான் என்ற தரிசனத்தை பெற்றவர். சத்திய வேதத்தை உயிரிலும் அதிகமாக நேசிக்கின்றபடியினால் ஒரு நாளைக்கு 40 அதிகாரங்கள் என ஒரு மாதத்திலே 1189 அதிகாரங்களையும் ஆராய்ச்சி செய்கின்ற கிருபை பெற்றவர். உலகத்திலேயே முதல் முறையாக வேதாகம கணிதத்தையும் அதற்கான அடிப்படை சூத்திரங்களையும் கண்டுபிடித்து எழுதியவர். தமிழ் பைபிள் சாப்ட்வேர், ஹிந்தி பைபிள் சாப்ட்வேர், மலையாளம் பைபிள் சாப்ட்வேர், பேரலல் பைபிள் போன்றவைகள் வெளியிட்டுள்ளார். இந்த சாப்ட்வேர்களை ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் போன்களிலும் உலகில் முதலாக சத்திய தேவன் வெளிப்படுத்தினார். கடைசி காலங்களில் உலகம் எங்கிலும் சத்திய மார்க்கத்தை உருவாக்குவதுதான் தேவன் கொடுத்த தரிசனம். இந்த தரிசனத்தை நிறைவேற்றும் ஓர் ஆரம்ப பகுதிதான் சத்திய மார்க்க வேதம். வருகின்ற நாட்களில் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், எபிரேயம், கிரேக்கம், லத்தீன், சீனம், ஸ்பானிஷ், அரபி, உருது, ஜெர்மன், பிரெஞ்சு போன்ற மொழிகளில் இச்சத்திய மார்க்க வேதம் வெளியிடப்பட இருக்கின்றது. அப்படி என்ன சத்திய மார்க்க வேதத்திற்குள்ளே? வாருங்கள் பார்க்கலாம். சத்திய வேதத்தின் அடிப்படை அஸ்திபார ரகசியங்கள்: பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், மனிதன், பிசாசு, குற்றம், கிறிஸ்துவின் வருகைகள், மீட்பு, ரட்சிப்பு, சபை, ஆசீர்வாதம், உயிர்த்தெழுதல், 1000 வருட ஆளுகை, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, நித்திய பரலோகங்கள், நித்திய நரகங்களின் ரகசியங்கள். 1189 அதிகாரத்திலும் குமாரனாகிய இயேசுவை குறித்த ரகசியங்கள். சத்திய வேதத்தில் 100 விதமான மறைபொருள்கள், பொக்கிஷங்கள். 1189 அதிகாரத்திலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்த ரகசியங்கள், ஆசரிப்பு கூடாரத்தின் ரகசியங்கள், பழைய புதிய நித்திய ஏற்பாட்டு ஆராதனை முறைமைகளும் இசையும், 365 நாட்களும் செய்ய வேண்டிய துதி, நன்றி, தொழுகையை குறித்த ரகசியங்கள், மனிதனுடைய ஆத்துமாவை குறித்த 1189 ரகசியங்கள், எசேக்கியேல், தானியேல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷ வெளிப்பாடுகளின் ரகசியங்கள், அக்னியின் ரகசியங்கள். சத்திய மார்க்க வேதம் தோட்டத்தில் ஆரம்பித்து தோட்டத்திலே முடிகிற ரகசியங்கள், மனிதனுடைய ஆவியை குறித்த ரகசியங்கள், ஞானஸ்தானத்தின் ரகசியங்கள், மனிதனுடைய சரீரத்தை குறித்த ரகசியங்கள், தண்ணீரின் ரகசியங்கள், வலு சர்பத்தை குறித்த ரகசியங்கள், காற்றின் ரகசியங்கள், அந்தி கிறிஸ்துவை குறித்த 1189 ரகசியங்கள், வேதமும் விஞ்ஞானமும், கள்ள தீர்க்கதரிசியை குறித்த ரகசியங்கள், ஸ்திரியை படைத்த ரகசியங்கள், அக்கிரமங்களை குறித்த 1189 ரகசியங்கள், காயின் நெற்றியிலிட்ட அடையாளங்களின் ரகசியங்கள்,
மீறுதலை குறித்த ரகசியங்கள், தெய்வீக கணிதத்தின் ரகசியங்கள், பாவத்தை குறித்த 1189 ரகசியங்கள். யோனா மீனின் வயிற்றில் உயிருடன் இருந்தானா அல்லது மரித்து உயிர்த்திருந்தானா? வானம், பூமி, சமுத்திரம், சரீரம் சம்பந்தப்பட்ட பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்கள், இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு 36 மணி நேரமா 72 மணி நேரமா? பரலோக நித்திய ஆசீர்வாதங்களின் ரகசியங்கள், ஒவ்வொரு அதிகாரத்தின் அடிப்படையில் 1189 ஜெப விண்ணப்பங்கள். முதலில் வேதத்தை தமிழில் மொழிமாற்றம் செய்த சீகன்பால்க் ஐயர் அவர்களின் விளக்கங்களும் வரலாற்று சுவடுகளும். மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு காரியம் இது. மனிதனுடைய முயற்சி அல்ல, இது கடவுள் செய்த காரியம். பரிசுத்த ஆவியானவர் ஐயாவின் மூலமாக பேசி 21 வருடங்களாக, கடந்த 7 வருடங்களாக இதற்காக எடுக்கப்பட்ட ஒவ்வொரு சிறிய பெரிய முயற்சிகளையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஐயாவை கொண்டு கர்த்தர் வெளியிடுகின்ற ஒரு காரியம். ஆகவே ஜெபத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இது எல்லா மனிதர்களுடைய கையிலும் கிடைக்க வேண்டும். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் சத்திய மார்க்கத்தின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும், நீதியின் மார்க்கத்தின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதற்கு கர்த்தர் இந்த புத்தகத்தை பயன்படுத்த வேண்டும். இதற்காக ஆண்டவரே இந்த புத்தகத்தை நீரே வந்து இதை சர்வதேச சத்தியம் பல்கலைக்கழகம் சார்பில் இன்று வெளியிடப்பட்டது. சர்வதேச சத்தியம் பல்கலைக்கழகம் வெளியிடும் சத்திய மார்க் வேத புத்தக வெளியீட்டு விழா சென்னை ஈசிஆர் சாலையில் உள்ள பிஜேபி சுகஜீவ தேவ சபையில் நடைபெற்றது. சத்தியம் பல்கலைக்கழக வேந்தர் கிரீன் ரோஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பேராய் எத்ரா சர்குணம், சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் ஐசக் லிவிங்ஸ்டன், பிஜேபி செல்வராஜ், கூடுதல் காவல்துறை இயக்குநர் பிரதீப் பிலிப் ஆகியோர் கலந்து கொண்டு சத்திய மார்க்க வேத புத்தகத்தை வெளியிட்டனர். நம்முடைய சத்தியமார்க்க வேதத்தின் 2ஆம் பதிப்பு கர்த்தருடைய நடத்துதலின்படி தேவ ஊழியர் சகோதரர் மோன்சி லாசஸ் அவர்களால் நால்மாவடி திறப்பின் வாசல் ஜெப கூட்டத்தில் ஜெபித்து பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. எல்லாம் கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்திய மார்க்க வேதம் இது 3 பகுதிகளை உடையது. ஒரு லைப்ரரி மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அதற்குள்ளே 3 பகுதிகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதற்காக பிரயாசப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதை வெளியிட்ட தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய மகனுக்குள்ளே இந்த தரிசனத்தை கொடுத்து இதை உருவாக்க வைத்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வேத புஸ்தகத்தை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் பிரதிஷ்டை பண்ணி நாங்கள் வெளியிடுகிறோம். இவ்வளவு பொக்கிஷங்கள் அடங்கிய வேதம்தான் சத்திய மார்க்க வேதம். வெளியிடுவோர் சத்தியம் பல்கலைக்கழகம். இச்சத்திய மார்க்க வேதத்தின் மூலமாக ஒரு எழுப்புதல் உண்டாகவும், இவ்வெழுப்புதல் ஊழியத்தில் இணைந்து பணியாற்ற நாட்டிலும் பட்டணத்திலும் கோஆர்டினேட்டர்ஸ், டீலர்கள் தேவை. அவர்களுக்கு 10 முதல் 30% ஊக்கத்தொகையாக வழங்க விரும்புகிறோம். இந்த வேதத்தின் மதிப்பு ரூபாய் 6000. உடனடியாக பதிவு செய்பவர்களுக்கு தள்ளுபடியாக ரூபாய் 5000 மட்டுமே. உடனே அணுகவும். வாட்ஸ்அப் நம்பர்ஸ் 8884361000 மற்றும் 8884237000. இமெயில் thegreenroses@gmail.com. தொடர்பு கொள்ளும் முகவரி ட்ரூத் யூனிவர்சிட்டி, நம்பர் 7/1C, 2nd floor, Clark Road, Fraser Town, Bangalore 56005, Karnataka, India. Email ID thegreenroses@gmail.com, Truth University 333@gmail.com, website truth.edu.in, mobile numbers 962-047-7333, 888-436-1000. For online transactions, bank name The Federal Bank Limited, St. Mark's Road, Bangalore 1, account number 11040100137648, IFSC code FDRL 0001104, MIRC code 56004900.